ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. லைக் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. யுவன் சூப்பராக, பிஜிஎம் நல்லா இருக்கு. லைக் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யுவன் பிஜிஎம்மும் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸும் தான் ஹைலைட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்காக லவ்க்குள்ளே நடக்கிற சண்டை அதெல்லாம் கட்டுறாங்க, அது கொஞ்சம் காம்போ ஒர்க்கா இருக்கா? ஹீரோ நல்லா உண்மையிலே நல்லா ரொம்ப சிறந்து எடுக்கிறாரு, கம்பேக் கொடுத்துருக்காரு. லைக் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலிஸோட வந்து பார்க்கலாம். ஆகாஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் மியூசிக் சொல்லவே வேணாம், சூப்பராக பார்க்குறவங்கள பொறுத்து கனெக்டாக தான் ஆகும். நல்லா இருக்கு ஓவராலாக மூவி, நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியல, பட் ஒரு சில சீன்ஸ் டல்லாக போயிருந்தாலும் நெக்ஸ்ட் வர சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலிஸோட ப்ளஸ் மாதிரி தான் இருந்துச்சு, மைனஸ் என்னன்னு தெரியல. பட் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த இதுவும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் நிஜமே ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யுவன் சார் பிரிச்சுட்டாரு, அவர் மியூசிக் அப்படியே வேற லெவலில் இருந்தது. இது இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரி இருந்தது சார். யுவன் சார் படத்தில் லவ் ஸ்டோரி, அதில் ஆக்ஷன் கலந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி கேட்ட மாதிரி இருந்தது, பார்த்த மாதிரி. எனக்கு இது ஆமாம்மா தெரியும் சார், நான் ஒரு படம் பார்த்தேன். இல்லை, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹோல் மூவி இட்ஸ் வெரி நைஸ். லைக் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் படம் நல்லா இருக்கு, டேரக்ஷன் நல்லா இருக்குது. அவரோட டேரக்ஷன் லவ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்கலாம். பட் மற்றபடி பெருசாக எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, லாகாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. லைக் நல்ல எண்டிங் முடிச்சிருப்பாங்க, நல்ல எண்டிங் தான். மோஸ்ட்லி மியூசிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. லைக் நல்ல பிஜிஎம் தான். ரொம்ப இடத்துல ரொம்ப அதிகமாக சவுண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லை, படத்தோட மியூசிக் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அது வேணா நல்லா சொல்லலாம். லைக் சில இப்போ வர மியூசிக் படத்துல எல்லாம் மியூசிக் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பாட்டு கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் தான் அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மணி நேரம் கழிச்சு சின்ன லேக் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் எப்போ இன்டர்மிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் படத்தில் மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸும் கெஸ் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்டர்மிஷன் வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் இதுக்கும் அப்படியே ஒன்றும் தெரியாது, அப்படியே படத்தை ஸ்மூத்தாக முடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல மூவி தான். அவங்க ரெண்டு பேரோட காம்போ ஒர்க் ஆயிருக்கு. காம்போ இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. லைக் முன்னாடி அதித்தி சங்கர் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இந்த கேரக்டருக்கு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்படின்னு கிரிஞ்சுன்னு எதுவுமே சொல்ல முடியும். ஆடியன்ஸ் பார்க்கலாம், பொங்கலுக்கு எல்லாருமே ஆடியன்ஸ் பார்க்கலாம், ரொம்ப யாருமே பார்க்க கூடாது. நல்ல ஃபிலிம் தான்.